தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. 40 ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பொன்னொளிர் வைகரை வேளையில் மிளிரும் பன்னொளி பாவால் விண்ணெதிர் ஒலிக்கும். மன்னகம் மகிழ்ந்த ஆர்ப்பொலி எழுப்பும். திண்ணமாய் நரகத்தில் புலம்பல் கேட்கும். உயிர்த்து எழுந்தார் வல்லவர் இயேசு. உன்னதராம் ஆண்டவர் சாவினை வென்றார். அளித்தார் நரகத்தின் ஆணவ அரணை. அளித்தார் எமக்கு மீட்பின் அருளை. கல்லறை சிறையில் அடைபட்டிருந்தவர் கல்மன காவலர் கடுமையாய் காத்தும். எல்லா தலையும் எளிதாய் தகர்த்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் எழுந்தார் இறந்த இயேசு. பழிபாவ நரகத்தில் வரும்பெரும் மூச்சும் அழுகையும் புலம்பலும் அனைத்துமே அளித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்கா வீரே. உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். உன்றிரு வெற்றியில் பங்கெம கழிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் ஆட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியரும் பெரும்புகழ் இடையரா தும்முடன் பெருக. ஆமேன். முன்மொழி 1. கடவுளே,
வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. அல்லேலூயா. இறைவா, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். என் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கியே எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகிறேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெளியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாதைக்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனமுடிந்து போனேன். என் பாதையில் குழியை வெட்டினர். அவர்களே அதில் விழுந்தார்கள். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையே நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரிங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. அல்லேலூயா. முன்மொழி 2. ஆண்டவர் தம் மக்களை மீட்டார். அல்லேலூயா. மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சைரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். குருகளை செழுமையால் நிரப்புவேன். என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் மக்களை மீட்டார். அல்லேலூயா. முன்மொழி 3. கடவுள் இங்கே இருக்கிறார், இவர் என்றென்றும் நம் கடவுள். அல்லேலூயா. ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் விளங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டமிட்டனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேராத பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீ தகர்த்தெறிகின்றீர். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம் கடவுளின் நகரில் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் இப்பூலையின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. சீயோன் மலை மகிழ்வதாக, யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக. சீயோனை வலம் வாருங்கள், அதை சுற்றி நடைபோடுங்கள். அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள், அதன் மதில்களை கவனித்து பாருங்கள், அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள். அப்பொழுது இனிவரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும். இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள். அவரே நம்மை இறுதிவரை வழிநடத்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுள் இங்கே இருக்கிறார், இவர் என்றென்றும் நம் கடவுள். அல்லேலூயா. அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 10 மற்றும் 11. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். சிறு மறுமொழி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம்.
ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருவோருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. மன்றாட்டுக்கள். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தமது திருச்சபையில் என்றும் வாழ்கின்ற கிறிஸ்துவிடம் நம் வேண்டல்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். ஆண்டவரே, பாவத்தின் மேலும் சாவின் மேலும் நீர் வெற்றி கொண்டீர். உமது நிலை வாழ்வோடு எம் மத்தியில் இருப்பீராக. ஆண்டவரே, எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். ஆண்டவரே, உமது தளராத ஆற்றலோடு எம்மிடம் வந்தருளும். கடவுளின் கனிவான அன்பை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். நீர் ஒருவரே மாந்தரை ஒப்புரவாக்கி அவர்களில் புதிய ஆவியை படைக்க இயலும். எமது உலகை பிளவுபடுத்தும் சண்டை சச்சரவுகளை ஒழித்தருளும். ஆண்டவரே, எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். உமது இறுதி வெற்றியில் எம் நம்பிக்கையை ஆழப்படுத்தியருளும். உமது வருகையில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையில் திடமாக இருப்போமாக. ஆண்டவரே, எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. மறைவாழ்வின் நிறைவாகிய ஆண்டவராம் கடவுளே, பாவிகளாய் இருந்த எங்களை உம் அருள் தூய்மைப்படுத்தியது. பற்றுறுதி இழந்த எங்களை நீர் மகிழ்ச்சியால் நிரப்பினீர். உமது மீட்புச் செயலினால் எங்கள் அருகில் நின்றருளும்.
உம் அருள் கொடைகளினால் எங்களோடு தங்கியருளும். நம்பிக்கையின் வழியாக வரும் தூய்மையை நாங்கள் தவறாது பாதுகாப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.